நம்ம உடம்ப ஓங்கார நாதமாக மாற்றுறதுக்கு உடம்ப ஓங்கார நாதமாக மாற்றுறதுன்னா என்ன பண்ணணும் சார்? இது நான் அவ்வளோ ஈஸியான விஷயமா கேட்குறேன். எங்க எதா இருந்தாலும் சொல்லுங்க, நான் கூட போகிறேன். எங்களுக்கு எல்லாருக்கும் அதுதான், உங்களுக்கெல்லாம் கூட அப்படிதானே ஆசை. இவர் ஏதோ மாற்றுறதுன்னா இது மெக்கானிக் ஷெட்டில் போய் இப்போ இன்ஜினை கைட்டு போட்டு புது இன்ஜின் போட்டுன்னு வர்றதா? இது டூ வீலர் மெக்கானிக் ஷெட்டில் கேட்குற மாதிரி வந்து கேள்வி கேட்குறாரு. ஓம்காரம்னா முதல்ல என்ன அது தெரிஞ்சுக்கணும் நாம. அதாவது உலகம் முழுக்க ஓம்ன்ற பிரணவத்தில் தான் இயக்கம். அதே மாதிரி உடலும் ஓம்ன்ற பிரணவத்தில் இயக்கம். இந்த ஓம்ன்ற பிரணவத்தின் அதிபதி யாருன்னா விநாயகர் பெருமான். விநாயகர் பெருமானை நீங்கள் பார்த்தீங்கன்னால ஓ வடிவத்தில் தான் அந்த தும்பிக்கையிலேருந்து விநாயகரோட அந்த படமே பார்த்தீங்கன்னா ஓ வடிவில் ஓம்காரமாக தான் இருக்கும். அப்போது இந்த ஓம்காரம்ன்றது என்னன்னா 4 வேதங்களை உள்ளடக்கியது இந்த ஓம்காரம். இப்போ 4 வேதங்களை இயற்றும் போது ஓம்காரம்ன்ற ஒரு விஷயத்தை மந்திரம், அது ஓம்கார மந்திரத்தின் வாயிலாக தான் 4 வேதங்களை கொடுத்தாங்க. அப்போ இந்த வேதங்களை பாதுகாக்கக்கூடிய பிரம்மதேவர் அவர் கையில் முருகர் போய், இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். முருகர் போகிறாரு, ஓம்ன்ற பிரணவத்துக்கு பொருள் சொல்லுன்றாரு. அவர் வந்து எனக்கு தெரியாதுன்றாரு. உடனே ஒரு கொட்டு வச்சு அவரை தூக்கி ஜெயிலில் போடுறாரு இல்லையா? இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ தூக்கி ஜெயிலில் போட்டாரு. அதுக்கப்புறம் சிவபெருமான் வராரு. ஏன்டா அவனை தூக்கி ஜெயிலில் போ, அவருக்கு ஓமுக்கே விஷயம் தெரியல, ஓம்கார நாதத்துக்கான பிரணவத்துக்கான பொருள் தெரியல, அதனால தூக்கி உள்ள போட்டேன். அவர் எப்படி வேதங்களை காப்பாற்றுவார்? அவர் கையில் தானே வேதங்களை குறித்து வச்சுக்கிறார். அவர் எப்படி காப்பாற்றுவார்? ஓம்காரமே தெரியலையே, எப்படி அதனால தூக்கி உள்ள போட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்போ உனக்கு தெரியுமாண்ணா? எனக்கு தெரியும்ண்ணா, சொல்லு பார்க்கலான்னாரு. கதையா இருக்குது, நான் வாத்தியாரு, உனக்கு தெரியல, கீழே உட்காரு. அப்போ வாய மூடி அவர் கீழே உட்காரவர் ஓம்காரத்தோட பொருள் அவரே சொல்லுவார். அப்போ அந்த ஓம்னா என்னன்னா அகார உகார மகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அகார உகார மகாரம்னா என்ன அப்படின்னா ஜீவகாந்த ஆற்றல், மேலிருந்து வரக்கூடிய ஜீவகாந்த ஆற்றல் அகாரம். உகாரம்ன்றது உள்ள இருக்கக்கூடிய நமக்கும் அந்த ஜீவனுக்கும் மின்காந்தத்துக்கும் ஜீவகாந்தத்துக்கும் இடையில ஒன்று இருக்கு பாருங்க, அது மகாரம்ன்ற அம்பாள் சக்தி. அதுக்கப்புறம் ஜீவன்ற நான் இந்த உயிர். அப்போ உடல் இயக்கத்துக்கு தேவையான இந்த முப்பொருள் அகார உகார மகாரம். இது ஆங்கிலத்தில் சொன்னால் கரண்ட் மாதிரி சொல்றதுக்கு நியூட்ரல், பேஸ், எர்த், 3 விஷயம். இந்த அகார உகார மகாரம்னா நியூட்ரல், பேஸ், எர்த். இது 3 இருந்தால் தான் லைட் ஏரியும். இதில் 1 இல்லைனாலும் லைட் ஏரியாது. எர்த்து இல்லைனாலும் லைட் ஏறி, எர்த்தை நீ தொடலாம் ஒன்றும் ஆகாது. ஆனால் அது இல்லைனாலும் லைட் ஏரியாது. எர்த்து தேவை. ரொம்ப பேஸ் வேணும், நியூட்ரலாக இருக்கணும். ஏன்னா நியூட்ரல் இருந்தால் தான், 2துலேயும் கரண்ட் வந்ததுன்னா லைட் ஏரியாது. நியூட்ரலில் கரண்ட் வரக்கூடாது, பேஸில் கரண்ட் வரணும், எர்த்துன்னு ஒன்று இருக்கணும். இது 3 இருந்தால் தான் இயக்கம், அதுக்கான பயன்பாடு நமக்கு கிடைக்கும் இல்லையா? அப்போது நம்ம உடலில் இது எப்படி இருக்கு அப்படின்னா நியூட்ரல், பேஸ், எர்த்து மாதிரி இந்த அகார உகாரம் மகாரம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த அப்போ அகாரம்ன்றது என்ன அப்படின்னா இடுப்பை பிடிச்சிருக்கு, செஸ்ட் மார்பை பிடிச்சிருக்கு. உகாரம்ன்றது என்னன்னா மேலே உச்சியை பிடிச்சிருக்கு. இது 3 பிடிச்சி இயக்கம் ஒன்றா சேர்ந்து இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கு, உடல் இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த 3 ஒரு நாளைக்கு மேல இருந்த மின்காந்த ஆற்றல் வராதப்போ இதுங்க 3 ஒன்று சேர்ந்து வெளியேறிடும். அப்படி வெளியேறும்போது உடல் விழுந்துடும். அப்போ இது 3த்தையும் இயக்கிறது எது? அப்போ மேல இருந்து வரக்கூடிய ஆற்றல் எதுன்னா டிரான்ஸ்பார்மர் மாதிரி பெரிய, அது மிகப்பெரிய ஆற்றல் டிரான்ஸ்பார்மர். அது இறைவன் கிட்ட இருந்து வர்றது. அதுல இருந்து நியூட்ரல், பேஸ், எர்த்து அதுல இருந்து எடுத்து நம்ம உடலை இயக்கிட்டு இருக்கிறது நாம இங்க ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள். இயக்கத்துக்கு அம்பாள் தேவை, அம்பாள் இதை நடத்திட்டு இருக்காங்க. இப்படி இந்த அகார உகார மகாரம்ன்ற ஓம்ன்ற இந்த பிரணவம் உடலுக்குள்ளேயும் இந்த உலகத்துக்குள்ளேயும் இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கு சாமி. நல்ல விஷயம். அதெல்லாம் ஒன்று நம்ம வந்து அவ்வளோதாம்மா. இதில் என்ன இருக்கு, இப்போ சாதாரணமாகவே நிறைய பேர் வெள்ளைப்புடவை கட்டினாலே என்னம்மா என்னப்பா நீ வெள்ளைப்புடவை கட்டிட்டு போயிட்டு இருக்கிற, என்னாச்சு வேற மாதிரி
கணவர் இல்லைன்னா தான் வெள்ளைப்புடவை கட்டணும், இருக்கும்போது ஏன் கட்டுறாங்கன்ற மாதிரி கேள்வி. இது இது ஊரில் அப்படி தான். நம்ம எல்லாரை விட தனித்து இருக்கிறோம். இப்போ மூச்சு காற்று தன்னால் இயங்கிக்கிட்டு இருக்குது. ஆனால் நாம் அந்த 1 மணி நேரமாவது நாம் இயக்கிறோம் இல்லையா? நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரோம், நாம் இயக்கிறோம் மூச்சு காற்றை. அப்போ என்ன அர்த்தம்னா மற்றவங்க கிட்டேருந்து நம்ம வேறுபட்டுட்டோம். அப்போ இதில் மட்டும் தனியாக நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா வகையிலையும் மற்றவங்க கிட்ட, சராசரி மனிதர்கள்கிட்ட இருந்து இந்த பாதையில் பாடம் வாங்கினவங்க வேறுபடுவாங்க. எல்லா வகையிலையுமே அவங்களுக்கு வேறுபாடுகள் இருக்கும். இந்த ட்ரெஸ் கோடில் இருந்து மற்றபடி இப்போ தீட்டு, சில பேர் என்ன பண்ணுவோம், தீட்டு அந்த வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன், இந்த வீட்டில் தான் முழு தீட்டு நாம் தான். இதுக்கு நமக்கு தனியாக ஒரு தீட்டு வேணுமா? நான் ஒன்றும் கிடையாது, நமக்கு எந்த தீட்டும் கிடையாது. இப்போ ரமணரோட அம்மா இறந்துட்டாங்க. அவர் மடி மேலேயே, அவர் ஒரு மகான், அவர் மடி மேலே அந்த அம்மா உயிர் போகிற நேரத்தில் அவர் மடி மேலே எடுத்து வச்சு, என்னம்மா ரொம்ப வலிக்குதா கேட்குறாரு. அம்மா அம்மையான்றாரு. ஏன்னா அவங்க அஞ்ஞானி, இவரு ஞானி. சரி, அம்மா ரொம்ப வேதனைப்படுறாங்கன்னு மடி மேலே தூக்கி வச்சு சில விஷயங்கள்லாம், மகான் கையை வச்சா எல்லாமே நடந்துடும், சில விஷயங்கள்லாம் அவர் செய்து இந்த உடலை விட்டு சுமூகமாக உடலையும் உயிரையும் ரொம்ப கஷ்டம் இல்லாமல் அழகாக பிரித்து விடுறாரு. ஏன்னா அவருக்கு அந்த ஆற்றல் இருக்குது. எல்லாருக்கும் அந்த ஆற்றல் கிடைச்சா எல்லார் அம்மாவையும் அப்படி பண்ணலாம் இல்லையே. நம்ம என்ன பண்ணுறது, அவருக்கு மட்டும் அந்த ஆற்றல் இருந்திருக்கு, அழகாக பிரித்து விட்டுருக்காரு. எல்லாம் முடிச்சுட்டு 1 மணி நேரம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் வாங்க சாப்பிட்லான்றாரு. அம்மாவை கீழே தூக்கி போட்டு வாங்க எல்லாரும் போய் சாப்பிட்லான்றாரு. சீடர்கள், இது மாதிரி பக்தர்கள் சீடர்கள்லாம், ஐயா என்ன நியாயமா அது, அம்மா குணமாக கிடக்குறாங்க, ஐயோ எனக்கு பசிக்குது சாப்பிட போகிறேன், நீங்கள் வர்றதுன்னா வாங்க அப்படின்னு சொல்லி நேரம் எழுந்து உள்ளே போயிட்டாராம் சாப்பிட. அப்போ என்ன அர்த்தம்னா, உயிர் போயிட்டா தீட்டு, உயிர் குழந்தை பிறந்தா தீட்டு, இந்த தீட்டு கீட்டு இதெல்லாம் நமக்கு கிடையாது. அப்போ நாம் எல்லார்கிட்ட இருந்தும் வேறுபட்டுட்டோம். நம்மக்கிட்ட இருந்து எல்லாரும் வேறுபட்டிருக்காங்க. அதனால் நம்ம மற்றவங்கள பார்க்க வேணாம், நம்மளை மட்டும் பார்த்து நம்ம வாழணும். சரியா? சரியா? ரைட்.